வணக்க பாடல். எல்லாம் எதிலும் இறைவன் இயேசுவே, என் உயிரும் நீயே, உறவும் நீயே, உணர்வும் இயேசுவே, எல்லாம் உனக்குள் நான் இருக்க, எனக்குள் நீ இருக்க, மனதில் குறைகள் இல்லையே. இறைவா இறைவா இறைவா, எல்லாம் நீயே, எதிலும் நீயே, இறைவன் இயேசுவே, என் உயிரும் நீயே, உறவும் நீயே, உணர்வும் இயேசுவே, எல்லாம் பைபிள் வாசகம். பைபிள் வாசகம் வாசிக்க திருமிகு ஜோசப் சக்கர்சாலி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 14 முடிய. அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிரியா நாட்டில் குரோனியு என்பவன் ஆளுநராய் இருந்தபோது முதன்முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்று இருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது.
அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது ஆண்டவரின் மாட்சி அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து, உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது வாழ்வதும் கிறிஸ்துவின் நற்செய்தி. துவக்க ஜெபம். ஏஜி சர்ச் தஞ்சை ரோடு பாஸ்டர் ஐ அடைக்கலராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்மஸ் என்பது முதல் நூற்றாண்டிலே ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு தேவனுடைய திட்டப்பிரகாரமாக கன்னிமரியாள் வயிற்றிலே பரிசுத்தாவின் மூலமாக அவர் இப்போ நான் வாசித்து கேட்கப்பட்ட அந்த வார்த்தை பிரகாரமாக தீவன தொட்டியிலே, அது யாரும் விரும்ப மாட்டார்கள். ஆனால் தேவன் உலகத்தில் வருவதற்கு, உங்களை என்னை ஆசீர்வதிப்பதற்கு அந்த இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இந்த 2025 வரைக்கும் நடப்பது காரணம் என்னென்றால், ஆண்டவர் இயேசு பிறந்து வாழ்ந்து அற்புதம் செய்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மறுபடியும் வருகிற வரைக்கும் இந்த கிறிஸ்மஸ் நடக்கும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. ஏன் கிறிஸ்மஸ்னா உயிருள்ள கிறிஸ்மஸ். எல்லா கண்களும் முடிச்சோம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, சர்வல்லமுள்ள ஆண்டவரே, நம்முடைய நேசகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி, ஆண்டவரே நீர் ஆதியாகமம் 3:15 சொன்னப்பட்ட பிரகாரமாக, ஸ்திரியே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்று சொல்லி, ஸ்திரீயின் வித்தாக வருவார் என்று சொல்லி ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேற்றும்படியாக காலங்கள் நிறைவேறும் போது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெறுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்க என்ற அர்த்தம். அப்பா, இந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே, நீங்க எங்களோடு இருக்கிறீங்கப்பா. இந்த வாழ்க்கையிலே எத்தனை இருள்கள், வேதனைகள், கஷ்டங்கள், பாடுகள், எத்தனை இழப்புகள், நஷ்டங்கள் மனுஷராலேயும் சாத்தானாலேயும் வருகிறது. சாத்தானுடைய சதிகளெல்லாம் முறியடிக்க இயேசு இருக்கிறீங்க. மனுஷரால் வரக்கூடியதையும் இன்றைக்கு அதை மாற்றுகிறீர். அது மாத்திரமல்லாமல் துயரப்பட்டவர்கள், வேதனைப்பட்டவர்கள், சஞ்சலப்பட்டவர்கள், சலிப்பிருக்கிற அத்தனை பேரையும் நீர் அரவணைத்து ஒரே கிறிஸ்துவும் என்கிறான இந்த நல்ல கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தின் ஆண்டவரே, இந்த நல்ல நோக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் இதை ஆரம்பித்திருக்கிறீர். எங்கள் அருமை ஆண்டவரே அண்ணன் டாக்டர் இனிக்கு எழுதராஜ் மூலமாக இந்த கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கமானது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு நல்ல நோக்கம் ஆண்டவரே. ஒரே கிறிஸ்து என்பதுதான் உண்மை. அது நல்லெண்ண நிலையில் நடக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. திருச்சி இந்த மார்க்கெட் பகுதியிலே இருக்கிற அருமையான ஒவ்வொருவரும், குறிப்பாக அண்ணன் புஷ்பராஜ் மற்றும் ஆண்டவரே ஆரோக்கியராஜ் அவர்கள், இன்னும் பொறுப்பான ஒவ்வொருவரையும், ஆள்பட்டவர்கள், இன்னும் பொறுப்பான அத்தனை பேரையும், அருமை ஐயா TS ஐயர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். இங்க இருக்கிற குருமார் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஒரே எண்ணத்தோடு இன்னைக்கு செயல்படுகிறார்கள். அநேக மக்களுக்கு உதவி செய்ய, நல்ல காரியம் செய்ய. இது கிறிஸ்துவத்தினுடைய மேன்மை ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து
உம்முடைய ஜீவனை கொடுத்தீர். நீர் அற்புதம் செய்து அதிசயம் செய்தீர். அது மாத்திரம் இல்லாமல் ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்து இந்த கிறிஸ்துமஸுடைய சந்தோஷம் மகிழ்ச்சியை உலகம் முழுவதும் உம்மை நம்புற அத்தனை பேரை கொடுத்து மகிழ்ச்சி ஆக்குறீங்க ஆண்டவரே. உன்னதத்துக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும் மனுஷன் பிரியும் உண்டாவதாக என்று சொல்லி இந்த மேன்மைக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நடப்பதாக, இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக, கிறிஸ்துவ நலன இயக்கத்தினுடைய நல்ல திட்டங்கள் நிறைவேறட்டும், அநேக மக்களுக்கு உதவி செய்யட்டும். எங்களுடைய தலைவர் அவர்களை ஆசீர்வதிங்க, நீண்ட ஆயுள் கொடுங்க, இதில் பொறுப்பாக இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. நாங்கள் இணைந்து இந்த ஏரியா மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பேசக்கூடிய ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியே சொல்லுகிறப்பா. நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒற்றுமை வளர்ந்து பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. வரவேற்புரை நடனம். அருளின் ஊற்றே இறைவா போற்றி, அன்பின் நிறைவே இறைவா போற்றி. இசையில் ஸ்வரம் சேர்த்து பாட வந்தோம், தாளத்தில் ஜதி சேர்த்து ஆட வந்தோம். இசையில் ஸ்வரம் சேர்த்து பாட வந்தோம், தாளத்தில் ஜதி சேர்த்து ஆட வந்தோம். இசையும் தாளமும் உமை என்றும் புகழ்ந்திட, இசையும் தாளமும் உமை என்றும் புகழ்ந்திட, தரணியர் யாம் உம்மை வாழ்த்த வந்தோம், தரணியர் யாம் உம்மை வாழ்த்த வந்தோம். நிலம் படைத்து நீர் படைத்து அதை பிரித்த இறைவா, அதில் ஒரு பிடிய மண்ணெடுத்து எமை படைத்த தலைவா, நிலம் படைத்து நீர் படைத்து அதை பிரித்த இறைவா, ஒரு பிடிய மண்ணெடுத்து எமை படைத்த தலைவா, போற்றுவேன் உனை தினம் வாழ்த்துவேன் உனை நீதம் ஆனந்தம் பொங்கிட அருள்மழை குழுந்திடவா. இசையில் ஸ்வரம் சேர்த்து பாட வந்தோம், தாளத்தில் ஜதி சேர்த்து ஆட வந்தோம். காற்றும் கடலும் உம் சொல் பணிந்தன, தீமையும் கொடுமையும் உமை கண்டு விலகின. காற்றும் கடலும் உம் சொல் பணிந்தன, தீமையும் கொடுமையும் உமை கண்டு விலகின. உலகின் ஒளியே நீயானால் உண்மைகள் யாவும் நிலை பெறுமே. அருளே அருளின் திருவே திருவின் ஒளியே வருங்கள் பொழிந்திடவா. வாழ்வே வாழ்வின் வழியே வழியின் நிறைவே வளங்கள் செழித்திடவா. போற்றுவேன் உனை தினம் வாழ்த்துவேன் உனை நீதம் ஆனந்த பொங்கிட அருள்மழை பொழிந்திடவா. இசையில் ஸ்வரம் சேர்த்து பாட வந்தோம், தாளத்தில் ஜதி சேர்த்து ஆட வந்தோம். வரவேற்புரை வழங்க
மார்க்கெட் பகுதி பொருளாளர் சி வின்சென்ட் ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்துவம் என்ற தாரக மந்திரத்தினை 15 ஆண்டுகளாக கடந்து 16ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்நாளிலே மார்க்கெட் பகுதியினுடைய 1ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பெருவிழாவானது நமது உலக மீட்பர் பசிலிகாவுடைய ஆண்கள் நடுநிலைப் பள்ளியிலே இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பெருவிழாவிற்கு வருகை புரிந்து இவ்விழாவினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற மார்க்கெட்களுடைய அவை தலைவர் திரு பி ஆரைக்குராஜ் அவர்களே அன்புடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்நிகழ்விற்கு முன்னிலை பொறுப்பினை ஏற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வட்டச் செயலாளர்கள் ஐ பல்லார்மீன், என் மணி, ஏ ரோமியோ அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கின்ற டிஎல்சி சியோன் ஆலயத்தினுடைய ரெவரண்ட் சார்லஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மற்றும் ஏஜி சர்ச்சினுடைய பாஸ்டர் எல் அடைக்கல்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இந்நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கின்ற திருச்சி மாவட்டத்தினுடைய கிறிஸ்துவ நல்லிணக்கத்தினுடைய அவைத்தலைவர் ஐயா டி ஜேக்கப் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் எங்களுடைய பாசமிகு அண்ணன் ஐ புஷ்பராஜ் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். திருச்சி மாவட்டத்தினுடைய மாவட்ட பொருளாளர் ஐயா எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் திருச்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அருமை அண்ணன் பி தன்ராஜ் அவர்களே அன்புடன் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். கிழக்கு தொகுதியினுடைய செயலாளர் ஏ பி கனகராஜ் அவர்களே அன்புடன் வருக வருக என அழைக்கின்றோம். இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையிலே விழா சிறப்புரை ஆற்ற வருகை இருக்கின்ற கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஜே ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம். மற்றும் இவ்விழாவிற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே வருகை புரிந்திருக்கின்ற மணப்பாறை தொகுதி செயலாளர் சகோதரர் எஸ் மைக்கேல் ஆல்பர்ட் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். ஒன்றிய செயலாளர் மரியராஜ் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். பகுதி செயலாளர்கள் ஜான் போஸ்கோ அவர்களையும் சேவியராஜ் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். வட்டச் செயலாளர் ஆரோக்கியராஜ் அவர்களையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கின்றோம். மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மார்க்கெட் பகுதியினுடைய செயலாளர் அண்ணன் ஆல்பர்ட் அவர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். மற்றும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய எங்கள் சொந்தங்களாகிய உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். இவ்விழாவினுடைய கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய மாவட்ட அவைத் தலைவர் ஐயா ஜேக்கப் அவர்களுக்கு மார்க்கெட் பகுதியினுடைய உதவி அவைத் தலைவர் திரு டி ஜார்ஜ் துரை அவர்கள் பொன்னாடை பொருத்தி மகிழ்வார்கள். இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்திருக்கின்ற டிஎல்சி சியோன் ஆலயத்தினுடைய ரெவரண்ட் சார்லஸ் அவர்களுக்கு அண்ணன் ஜெயராஜ் அவர்கள் பொன்னாடை பொருத்தி
ஒரு நினைவு பரிசை வழங்குவார்கள். அடுத்தபடியாக மார்க்கெட் பகுதியுடைய ஏஜ் சர்ச்சினுடைய பாஸ்டர் அருமை சகோதரர் எல் அடைக்கல்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. ஆண்ட்ரோஸ் ராஜன் அவர்கள் பொன்னாடை பொருத்துகிறார். அடுத்தபடியாக கிறிஸ்துவ நலன் இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாசமிகு அண்ணன் ஐ புஷ்பராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. திருச்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் அண்ணன் பி தன்ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நினைவு பரிசும் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக கிழக்கு தொகுதியினுடைய செயலாளர் அண்ணன் ஏ பி கனகராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக மணப்பாறை தொகுதி செயலாளர் அண்ணன் எஸ் ஆல்பர்ட் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கின்ற நம்முடைய கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அடுத்தபடியாக மணப்பாறை ஒன்றிய செயலாளர் மரியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு புதுமை ராஜம்பாள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பகுதி செயலாளர்கள் ஜான் போஸ்கோ அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களுக்கு தீபக் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். அடுத்தபடியாக சேவியர் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. நினைவு பரிசு வட்டச் செயலாளர் ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இவ்விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற கிறிஸ்துவ நலன இயக்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அண்ணன் ஆல்பர்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள்.
நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி. வாழ்த்துரை. முதலாவதாக நமது தொகுதி செயலாளர் திருமிகு ஏபி கனகராஜ் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்தவம் என்ற தாரக மந்திரத்திற்கு சொந்தக்காரர், நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கும் திருச்சி கிழக்கு சட்டமன்றத்தின் உறுப்பினர், கிறிஸ்துவ நலன இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் இனிகோ இறுதிராஜ் அவர்களுடைய நல்லாசியுடன் இனிதே இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் மார்க்கெட் பகுதியினுடைய கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் அவைத்தலைவர் ஆரோக்கியராஜ் அவர்களையும், முன்னிலை பொறுப்பில் இருக்கும் பெல்லார்மின் மணி ரோமியோ அவர்களையும், மற்றும் விழா சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களையும், இவ்விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் ரெவரன் சார்லஸ் டிஎல்சி அவர்களையும், மற்றும் ஏஜி சர்ச்சினுடைய பாஸ்டர் எல் அடைக்கலராஜ் அவர்களையும், திருச்சி கிறிஸ்துவ நலன இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர் ஜேக்கப் அவர்களையும், மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் அவர்களையும், மாவட்ட பொருளாளர் திரு ஞானப்பிரகாசம் அவர்களையும், மற்றும் செய்தி தொடர்பாளர் தன்ராஜ் அவர்களையும், மற்றும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்து கொண்டிருக்கும் மணப்பாறை தொகுதி செயலாளர் அருமை சகோதரர் ஆல்பர்ட் அவர்களையும், மற்றும் பகுதி செயலாளர்கள் போஸ்கோ, சேவியர் மற்றும் வட்ட செயலாளர்கள் அவர்களையும், மற்றும் மார்க்கெட் பகுதியினுடைய நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவரையும், மற்றும் இவ்விழாவினை குறுகிய காலத்தில் சிறப்பாக ஏற்பாடு செய்து வழி நடத்தி கொண்டிருக்கும் மார்க்கெட் பகுதி செயலாளர் அண்ணன் ஆல்பர்ட் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வணங்குகிறோம். மாவட்டத்தின் சார்பாக அனைத்து பகுதிகளிலும் தனித்தனியாக கிறிஸ்துமஸ் விழா நடத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒவ்வொரு பகுதி செயலாளர்கிட்டையும் நாங்கள் சொன்னோம். இப்போ இதில் திருச்சி கிழக்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் போன வாரம் கூட்டம் போட்டு இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளர சிறப்பாக இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்த மார்க்கெட் பகுதியின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதேபோல் கிறிஸ்துமஸ் விழாவாக இருக்கட்டும் மற்றும் தலைமை கட்டளையிடுகின்ற எந்த விழாவாக இருந்தாலும் கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சார்பாக 4 பகுதிகளிலும் சிறப்பாக செயல்படுவோம் என்று கூறி, மற்றும் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்த்துரை வழங்க நமது மாவட்ட அவைத்தலைவர் திருமிகு டி ஜேக்கப் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். திருச்சி கிழக்கு மாவட்டத்துடைய மார்க்கெட் பகுதி முதலாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். தலைவர் அவர்களுடைய வேண்டுகோள் கணக்க அனைத்து தொகுதிகளிலும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை தனித்தனியாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதால் நமது மாவட்ட செயலாளர் அவர்களை எல்லா தொகுதியிலும் ஒரு ஊக்கம் கொடுத்து உற்சாகம் கொடுத்து இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நடத்த சொல்லியிருக்கிறார்கள். அதன்படி முதலாக இந்த பகுதியில் நடந்தது பாராட்டுக்குரியது. அதில் கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வரைக்கும் தந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். குறிப்பாக இந்த கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கத்திற்கு ஒரு தாரக மந்திரம், ஒரே கிறிஸ்து ஒரே கிறிஸ்துவம். நான் திருப்பி சொல்கிறேன், ஒரே கிறிஸ்துன்னு சொல்கிறோம், ஒரே கிறிஸ்துவம் என்று எல்லாரும் சத்தம் போட்டு சொல்லுங்கள். ஒரே கிறிஸ்து பத்தலை, ஒரே கிறிஸ்து. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் இந்த திருச்சி மாவட்டத்தில் கிழக்கு மாவட்டத்திலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்ல வேண்டுமென்றால், நமது மாவட்ட செயலாளர் திருமிகு புஷ்பராஜ் அவருடைய கடும் உழைப்பால்
தமிழகத்திலே சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது என்ற பெயர் ஒவ்வொரு இடத்திலும் தலைவர் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே திரு புஷ்பராஜ் அவர்களை எல்லோரும் கைத்தட்டி நமது நன்றியினை தெரியப்படுத்துவோம். அவருக்கு உறுதுணையாக இந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியாக 3 ராஜாக்கள் இருக்கிறார்கள் நமது திருச்சி கிழக்கு தொகுதியில், கிழக்கு மாவட்டத்தில். ஒன்று புஷ்பராஜ், இரண்டாவதாக திரு கனகராஜ், மூன்றாவதாக திரு தன்ராஜ். இந்த 3 ராஜாக்களும் கடந்த பல ஆண்டுகளாக ஒன்றித்து திட்டமிட்டு பல்வேறு காரியங்களை வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த மூவரும் தான். எனவே இந்த மூவரையும் கைத்தட்டி நமது நன்றியும் சொல்லுவோம். மீண்டும் உங்களுடைய ஒருங்கிணைப்பு, உங்களுடைய அந்த கூட்டு முயற்சி மீண்டும் தொடர வேண்டும் என்று தலைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தமிழகத்திலே 70க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே இது போன்ற நல்லெண்ணெய் இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் நமது மாநில தலைவர் டாக்டர் இனிகோ இதயராஜா அவருடைய உழைப்பும் எண்ணமும். அவரை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். கிறிஸ்துமஸ் செய்தி, நல்ல நற்செய்தி, நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்து அவருடைய உழைப்பு நமக்கு கண்டிப்பாக தேவை. வருகின்ற தேர்தலிலே அமோக வெற்றி அடைய வேண்டும், இதே தொகுதியிலே நிற்க வேண்டும் என்று எல்லோரும் கைத்தட்டி அட்வான்ஸாக நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி. மூன்றாவதாக வாழ்த்துரை வழங்க நமது மாவட்ட செயலாளர் திருமிகு ஐ புஷ்பராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து, ஒரே கிறிஸ்து. எல்லாம் அல்ல இறைமகன் இயேசு கிறிஸ்துவை வணங்கி இந்த கிறிஸ்துவ நல்லிணக்கத்தை உருவாக்கி கடந்த 15 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடைபெற தன்னுடைய சொந்த உழைப்பையும் தன்னுடைய சொந்த முயற்சியையும் காட்டி நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரே குடையின் கீழ் வழிநடத்தி வருகின்ற நமது பாசத்துக்குரிய பாசமிகு தலைவர் முனைவர் எஸ் இனிகோ இருதராஜா அவர்களை வணங்கி வாழ்த்தி இந்த அருமையான மார்க்கெட் பகுதி, திருச்சி கிழக்கு தொகுதியின் மார்க்கெட் பகுதி நிர்வாகிகள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய வாழ்த்துக்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். மாநிலத்திலே சிறப்பான மாவட்டமான திருச்சி கிழக்கு மாவட்டம் இருக்கிறது என்றால் மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரும் சரி, எனக்கு முன்னால் இருக்கின்ற ஒவ்வொருடைய உழைப்பும் தான் மாநிலத்திலே நமது மாவட்டம் முதன்மையாக சிறந்து கொண்டு இருக்கிறது. அதன் அடிப்படையிலே முதலாக திருச்சி கிழக்கு மாவட்டத்திலே திருச்சி கிழக்கு தொகுதியிலே மார்க்கெட் பகுதியிலே கிறிஸ்துமஸ் விழா அழகாக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிற மார்க்கெட் பகுதி அவைத்தலைவர் ஆரிக்கராஜ் மற்றும் பகுதி செயலாளர் ஆல்பர்ட் மற்றும் பகுதி நிர்வாகிகள் மற்றும் வட்ட செயலாளர்கள் ரோமியோ, பெல்லா அர்மீன், மணி மற்றும் வட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் இருகரம் கூப்பி வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வரவேற்கின்ற நேரத்திலே நான் இந்த அளவுக்கு உங்களோடு உரையாற்றுகிறேன் என்றால், உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நமது பாசத்துக்குரிய மாநில பொதுச் செயலாளர் திருமிகு ஜே ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களையும் இந்த மாவட்டத்திலே நான் எப்படி செல்ல வேண்டும், எப்படி வழிநடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் கருத்துக்களை கூறி என்னை தட்டி குடித்து சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக போங்க,
ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் என்று ஒவ்வொரு முறையும் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய அவைத்தலைவர் ஜேக்கப் ஐயா அவர்களையும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது அண்ணன் இப்படி செய்யுங்க, இது நல்லா இருக்காது, இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அன்பாகவும் சொல்லுவார், சண்டை போட்டும் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு பாசத்துக்குரிய என்னுடைய சகோதரர் சேத்துரப்பா தன்ராஜ் அவர்களையும் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த தொகுதி என்று சொன்ன பொழுது எங்களுக்குள் நல்ல ஒரு கருத்து வேறுபாடுகளோ சண்டை சச்சரவுகளோ கருத்து பரிமாற்றங்களோ இருந்தாலும் இயக்கம் என்று சொல்கின்ற பொழுது ஒரே குறையின் கீழ் இதை செய்வோம் என்ற அந்த ஒரு உத்வேகத்தோடு செய்கின்ற என்னுடைய பாசத்துக்குரிய தம்பி என்று சொல்லலாம், பாசத்துக்குரிய கிழக்கு செயலாளர் கனகராஜ் ஏபி கனகராஜ் அவர்களையும் இன்னுமாக நமது விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்ற நம்முடைய பக்கத்தில் இருக்கிற டிகிசி ஆலயம் நம்ம எதிர்வாழ்வு நம்ம கண்டுக்கல சகோதரர்களும் ஒரு போன மாதம் என்று பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சியோன் ஆலயம் சபை குரு ரெவரன் சார்லஸ் சுருபன் அவர்களையும் துவக்க ஜெபம் மாற்றிய அவசர நிமித்தமாக வெளியே சென்ற தஞ்சை ரோட்டில் உள்ள ஏஜி சர்ச் சார்ந்த பாஸ்டர் அடைக்கலாஜ் அவர்களையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்னுமாக இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற மணப்பாறையிலிருந்து வந்திருக்கின்ற பாசத்துக்குரிய என்னுடைய தம்பி, அவர் என் அப்பான்னு தான் சொல்லுவார், என்னுடைய தம்பி என்னுடைய மகன் கூட சொல்லலாம், தொகுதி செயலாளர் எஸ் மைக்கேல் ஆல்பர்ட் அவர்களையும் பையம்பட்டி ஒன்றியத்தை சார்ந்த செயலாளர் மரியராஜ் அவர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பாலக்கரை பகுதி செயலாளர் ஜான் போஸ்கோ அவர்களையும் எடமலைப்பட்டி பகுதி செயலாளர் சேவியராஜ் அவர்களையும் நம்முடைய பாலக்கரை பகுதி சார்ந்த வட்ட செயலாளர் ஆரிக்கராஜ் அவர்களையும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் குறிப்பாக ஒரே ஒருத்தர் நம்முடைய மாவட்ட நிர்வாகி, இந்த பகுதியிலே ஒரு மாவட்ட நிர்வாகி இருக்கிறார் சூசராஜ் அவர்களையும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி, கிறிஸ்மஸ் என்றாலே மகிழ்ச்சி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அதிக நேரம் பேசக்கூடாது, இருந்தாலும் முதல் முறையாக கூடின கூட்டத்திற்காக கண்டிப்பாக பேச வேண்டும். ஆனால் எனக்கு பதிலாக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று நம்முடைய பாசத்துக்குரிய பொதுச் செயலாளர் பேச இருக்கின்றார். ஆகவே உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக செய்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாய் கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி நல்லா சிறப்பாக செஞ்சுருக்கீங்க. பகுதி செயலாளர், பகுதி அவைத்தலைவர், அப்பா ஃப்ளெக்ஸை வச்சுக்க மைக்கிட்டீங்கய்யா, அதிக ஃப்ளெக்ஸ், நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கீங்க, நல்ல ஆடம்பரம், எல்லாவற்றுக்கும் வாழ்த்துக்கள். ஒரு சில காரியங்கள் இருக்கிறது, அதை குறித்து தனியாக நம்ம பேசிக்கொள்வோம். இன்னும் மாற்றங்கள் வேண்டும். இந்த கூட்டமானது அடுத்த கிறிஸ்துமஸ் விழாவுக்கு 3 மடங்காக இருக்க வேண்டும். முடியுமா உங்களால்? இந்த பகுதியில் இருக்கின்ற வட்ட செயலாளர்கள் ரோமியோவுக்கும் பெல்லார்மீனுக்கும் மணிக்கும் மீண்டுமாய் வாழ்த்துக்களை கூறி இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்து எனக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.
ஐயா புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிவின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணுங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அவங்க போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அவங்க போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. 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 கிறிஸ்மஸ் செய்தி. கிறிஸ்மஸ் செய்தி வழங்க மார்க்கெட் TELC சியோன் ஆலயம் சபைக்குரு ரெவரண்ட் சார்லஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கம் திருச்சி கிழக்கு மாவட்டம் மார்க்கெட் பகுதி 1ஆம் ஆண்டு கிறிஸ்து பெருவிழா இன்றைய நாளில் சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்த இந்த பகுதியின் செயலர் அண்ணன் ஆல்பர்ட் அண்ணனுக்கு நாங்கள் முதலாவது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இங்கே அவைத்தலைவராக வீட்டிருக்கின்ற அருமையான ஐயா ஜேக்கப் ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அண்ணன் ஜான் எபினேசர் அண்ணன் மாநில பொதுச் செயலர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அண்ணன் புஷ்பராஜ் அண்ணன் மற்றும் ஆரோக்கியராஜ் அண்ணன், பெல்லர்மின் அண்ணன், திரு என் மணி, திரு ரோமியோ அண்ணன் இவர்கள் அனைவருக்கும், திரு அடைக்கலராஜ் அண்ணன் பாஸ்டர் அவர்களுக்கும், தன்ராஜ் அண்ணன், கனகராஜ், இந்த பகுதியினுடைய அனைத்து இந்த கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றிகளை தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். SIRல எல்லாம் பதிவு பண்ணிட்டீங்களா? எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்கிறீங்க SIR? ரைட், ஓகே. ஏன்னா SIR அப்படிங்கிற அந்த அறிவிப்பு வந்தோடனே அதை குறித்தான முதல் விளக்கம் கொடுத்து இந்த SIR-ஐ நீங்கள் பதிவு பண்ணுங்கன்னு முதல் உறக்க சொன்ன ஒரே ஒரு தலைவர் யார் என்றால் அது நம்முடைய கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் தலைவரும் நிறுவனமான அண்ணன் இனிக்கோ எழுதிராஜ் அண்ணன் தான் அதை எல்லாருக்கும் எடுத்து சென்றார்கள். அதனால தான் கேட்ட திரும்பவும் SIR-ல எல்லாரும் பதிவு பண்ணிட்டீங்களான்னு.
ஏன்னா நமக்கு அனுபவம் உண்டு இல்லை, அதனாலதான் அண்ணன் வந்து சரியான நேரத்தில் எடுத்து வச்சார். நீங்க படிக்க கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அகஸ்து ராயரால் அங்கே குடிமதிப்பு எழுதப்படும்படி அங்கே எல்லோருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது என்று நாம் வாசிக்கலாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் ஊருக்கு அவங்களுடைய பெற்றோரோடு வருகிறார்கள். சரி, இது திருமறையில் அந்த அனுபவம் நமக்கு உண்டு. ஏற்கனவே குடிமதிப்பு எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம குடிமதிப்பு மறுபடியும் எழுதப்படலைன்னா நீங்களும் நானும் இந்த இந்திய தேசத்தின் மக்களாகவே இருக்க முடியாது என்கின்ற மிகப்பெரிய சத்தியத்தை எடுத்து சொன்ன அண்ணன் நமக்கு நம்மை இந்த நாளிலும் வழிகாட்டி கொண்டு இருக்கிறார். அண்ணனுக்கும் இந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். சரி, இப்ப நம்ம கிறிஸ்து பிறப்பின் நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் கிறிஸ்து வருகையின் நாட்களுக்குள் நாம் இருக்கிறோம். அப்படி என்றால் கேரல்ஸ் என்று அர்த்தம். கிறிஸ்து பிறப்பு நாளை கொண்டாட்டம் தான், ஆட்டம் பாட்டம் தான். அப்ப பாட்டு இல்லைன்னா இப்படி ஒரு கிறிஸ்து பெருவிழா இருக்குன்னு யோசிச்சுதான் என்னை கூப்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படித்தானே, பாட்டு இருக்கிறது அப்படின்னு. சரி, ஒரு பாடல் இருந்து துவங்கலாம். ராசாதி ராசா எங்க மகராசா, ஏழைகளை ஆள வந்து இயேசுராசா. ராசாதி ராசா எங்க மகராசா, ஏழைகளை ஆள வந்து இயேசுராசா. மனசெல்லாம் சந்தோஷம் பொங்குதுங்க, சின்னஞ்சிறு செல்லா தெம்மாங்கு பாடுதுங்க. மனசெல்லாம் சந்தோஷம் பொங்குதுங்க, சின்னஞ்சிறு செல்லா தெம்மாங்கு பாடுதுங்க. ராசாதி ராசா எங்க மகராசா, ஏழைகளை ஆள வந்து இயேசுராசா. கண்ணி நீரி புள்ளைங்க உடுத்த கந்த கூட இல்லைங்க, கண்ணி நீரி புள்ளைங்க உடுத்த கந்த கூட இல்லைங்க. சொன்னபடி நடந்ததுங்க, எங்க எண்ணமெல்லாம் நிறைஞ்சதுங்க. சொன்னபடி நடந்ததுங்க, எங்க எண்ணமெல்லாம் நிறைஞ்சதுங்க. ஜதிதாளம் போடுங்க, இந்த கதையெல்லாம் கேளுங்க. ஜதிதாளம் போடுங்க, இந்த கதையெல்லாம் கேளுங்க. ராசாதி ராசா எங்க மகராசா, ஏழைகளை ஆள வந்து இயேசுராசா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தாருன்னு நம்ம எல்லாம் இன்றைய நாளில் கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நாளிலே எப்படி இருந்திருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? அந்த நாளிலே எப்படி இருக்கும் என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா? ரொம்ப கடினமான காரியம் அது. ஏனென்றால் யூத மக்கள் அனைவரும், யூத பெண்கள் அனைவரும் தங்களுடைய ஜெபங்களிலே வேண்டிக் கொள்ளுவது எதுவாக இருந்தது என்றால், மன்றாட்டுகளிலே தங்களை வேண்டிக் கொள்ளுவது எதுவாக இருந்தது என்றால், மெசியா என்பவர் பிறந்தால் என்னுடைய வயிற்றில் பிறக்கணும். மெசியா அப்படிங்கிறவரு ஒரு விடுதலையாளர் பிறக்க வேண்டும் என்றால் அவர் என்னுடைய வயிற்றில் பிறக்க வேண்டும் என்றுதான் எல்லா யூத பெண்களும் வேண்டுதல் செய்வார். அப்படித்தான் நம்ம பெண்களும் இன்னைக்கு என்ன வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், எப்படி இந்த பிள்ளைகளை நாங்கள் மேலே கொண்டு வருவோம், இவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், செல்போன்லயே மூழ்கி கிடக்கிறாங்களே, இவங்களை எப்படி நாங்கள் மேலே கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டத்தில் தான் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது தெரியும். ஆனால் இந்த மெசியாவின் பிறப்பு என்பது ஏன் திருமறையிலே வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், லூக்கா நற்செய்தியாளர் இவ்வாறாக சொல்லுகிறார். வானதூதர் அவர்களிடம் தோன்றி, நமக்கு தெரிஞ்ச வசனம் தான், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார்.
ஏன் அந்த அஞ்சாதீர்கள் அப்படிங்கிறாங்க, பயப்படாதீர்கள் அப்படின்னு பவர் மொழிபெயர்ப்பில் சொல்லுவாங்க, பொது மொழிபெயர்ப்பில் அஞ்சாதீர்கள்னு இருக்கு. ஏன்னு தெரியுமா? எப்படி பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற கேள்விக்குறியோட அச்சத்திலேயே நாம் போய்கொண்டு இருக்கிறோம். அந்த காலகட்டங்களில் ஏன் அஞ்சாதீர்கள் என்று சொல்லப்பட்டது என்றால், அங்கே தோன்றின வானதூதர் தோன்றி எவ்வளவு வருடங்கள் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 600 வருடங்கள் ஆகிப்போச்சு. வானதூதர் தோன்றி 600 வருடங்களுக்கு அப்புறம் தான் இந்த வானதூதர் மீண்டும் தோன்றுகிறார். அதனாலதான் அஞ்சாதீர்கள் அப்படிங்கிறாங்க. ஏன்னா புதுசா ஒருத்தரை பார்த்துட்டோம்னா எப்பவுமே பயம் வரும் இல்லையா? அதனாலதான் பயப்படாதீங்க, நல்ல விஷயமா தான் சொல்ல வந்திருக்கிறோம், நல்ல விஷயமா தான் சொல்ல வந்திருக்க, பயப்படாதீங்க. 600 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்திருக்கிறோன்னா நல்ல ஒரு விஷயமா சொல்ல வந்திருக்கிறோம். அது எல்லா ஜனத்திற்கும் பெரும் மகிழ்ச்சி தருகின்ற நற்செய்தி. ஒரே இனக்கூட்டத்திற்கு மட்டுமல்ல, ஒரே சமயத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, மாறாக எல்லா மக்கள் இனத்தாருக்கும். பொது மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்க்கும் பொழுது அதை சரியான பதத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க, சரிங்களா? பவர் மொழிபெயர்ப்பில் எல்லா ஜனத்திற்கும் இருக்கும், பொது மொழிபெயர்ப்பில் எல்லா மக்கள் இனத்திற்கும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. மக்கள் இனத்துக்கும்னா உலகத்தின் இரட்சகர் பிறக்க போகிறார். அது ஒரே ஒரு கூட்ட மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்குமான ஒரு பிறப்பு, எல்லோருக்கும் விடுதலை தரக்கூடியவராய் அவர் பிறக்க போகிறார் என்கின்ற ஒரு நற்செய்தி அங்கே சொல்லப்படுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கலாம். இந்த நிகழ்வு நமக்கு தெரியும், திருமறையில நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது, நாங்களும் அதை அனுபவிச்சுட்டே இருக்கிறோம், வருஷமானா அனுபவிச்சு கொண்டே இருக்கிறோம் என்கின்ற மக்களுக்கு இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி என்னவாக இருந்தது என்றால், அங்கே ஒரு புதிய உறவு மலர்ந்தது, புதிய உறவு மலர்ந்தது. ஏனென்றால் அதுவரை கடவுள் என்பவர் ஒரு சிலருக்கு மட்டுமே என்கின்ற நிலைப்பாடு இங்கே புதிய உறவாக இந்த குழந்தை மூலமாக உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு புதிய உறவாக இருக்கிறார். அந்த இருக்கின்ற உறவுதான் இந்த நாளிலே நம்மையும் எங்கோ இல்ல எல்லோரும் இணைந்து கொண்டாடுகின்ற கிறிஸ்து பிறப்பின் நிகழ்ச்சியாக, மகிழ்ச்சியாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்ளுவோம். அதுபோல இந்த நிகழ்வுகளில் இன்னொன்று காரியம் அங்கே இருக்கிறது, உறுதி நிலைத்தது என்று நாம் பார்க்கலாம். ஒன்று உறவு மலர்ந்தது, இரண்டாம் காரியம் உறுதி நிலைத்தது. என்ன உறுதி? என்ன உறுதி? என்னைக்காவது நம்ம சொல்ல முடியுமா உறுதி நிலைத்தது அப்படிங்கிறதுக்கு? அந்த உறுதி நிலைத்ததற்கு அங்கே சொல்லப்படுகின்ற வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், மீகா எழுதின தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீயோ எப்பதத்தா எனப்படும் பெத்லகேமே யூதாவின் குடும்பங்களுக்கு மிகச் சிறியதாய் இருக்கிறாய், ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் உன்னிடத்தில் மிகுந்தே உன்னிடமிருந்தே தோன்றுவார், அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும் என்று திருமுறை சொல்லுகிறது. இது என்ன உறவை, உறுதியை நமக்கு நிலைக்க செய்கிறது என்றால், இந்த வேரடி வேர் சொல்லுவோம் இல்லையா, அந்த வேரடி வேர் இறைவாக்கினர் சொன்ன காரியங்கள் நிறைவேறுதலின் உறுதி அங்கே நிலைத்ததாக நாம் பார்க்கலாம். மூன்றாவது பகுதி, அது நம்முடைய உள்ளங்களை மகிழச் செய்தது. நம்முடைய உள்ளங்களை இன்று என்றும் மகிழச் செய்கிறது. ஏனென்றால் அவர் இம்மானுவேலராய் நம் மத்தியிலே பிறந்திருக்கிறார். திரு தூதுவர் நற்செய்தியாளர் இவ்வாறாக சொல்லுகிறார், இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீது நூதிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகின்ற அந்த பகுதியிலே நம்முடைய உள்ளம் மகிழ்கின்ற செய்தியாய் திருமறை மீண்டும் அதை அடிக்கோடிட்டு சொல்லுகிறது. இடையர்கள் தங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள்னா எவ்வளவு மகிழ்ச்சியோடு அவர்கள் சென்றிருப்பாங்க. ஏனென்றால் கர்த்தராகிய ஆண்டவரை, மெசியாவை
இம்மானுவேலரை நாங்கள் கண்ணார கண்டோம் என்று அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றார்கள். அதே மகிழ்ச்சியை நாமும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ளுவோம். கடவுள் நம்மோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலிருந்து இந்த வருடத்திலே கொண்டாடுகின்ற இந்த கிறிஸ்து பிறப்போடும் எதிர்வருகின்ற புதிய ஆண்டோடும் நல்ல ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமீன். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செல்வோம். புல்லனை துயிலும் என்றாசா எந்தன் பாவம் போக்கும் நேசா, புல்லனை துயிலும் என்றாசா எந்தன் பாவம் போக்கும் நேசா, இந்த கோலம் கொண்ட தேனோ வீரரோ வீரரோ தந்தன் நானே தந்தானே தந்தன் நானே தந்தானே தந்தன் நானே தந்தானே தந்தன் நானே தந்தானே 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 உய்யாரே ஓய் ஒய் ஒய்யாரே ஓய் ஒய் ஒய்யாரே ஓய். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல கடவுளே, கிருபையாக நீர் தந்த இந்த நாளிலும் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் மக்களாய் ஒன்று கூடி ஆண்டவர் உம்முடைய பிறப்பின் மகிழ்வை நாங்கள் இந்த நாளிலே கொண்டாட நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உறவு மலர்ந்தது, உறுதி நிலைத்தது, உள்ளம் மகிழ்ந்தது என்கின்ற நிலைகளில் ஆண்டவரே நாங்களும் இந்த சமுதாயத்தோடு எங்களை ஒன்றித்தவர்களாய், உறவை புதுப்பிக்க செய்தவர்களாய், உறுதியாய் கிறிஸ்துவில் உறுதியாய் நிற்பவர்களாய் ஆண்டவரே எப்பொழுதும் மற்றவர்கள் உள்ள மகிழ எங்களுடைய வாழ்வை முன்னகர்த்துகின்ற தேவ கிருபைகளை தொடர்ந்து எங்களுக்கும் எங்களை சார்ந்த குடும்பங்களுக்கும் எங்களை சார்ந்த ஆண்டவரே உறவுகளுக்கும் நீர் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே கிறிஸ்துவ நல்லெண்ணெய்க்கு மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுகளில் உம்முடைய தூய ஆவியானவரின் ஆளுகையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தீர். தொடர்ந்து அதை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாய் இன்னும் உற்சாகமாய் உமக்கென்று உழைக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்தருளும். மீதியான நேரங்கள் முழுவதும் தாழ்த்துகிறோம். இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? காலையில் எந்திரிப்போம், முடிஞ்சவங்க பூசைக்கு போவோம், சாயந்தரம் கோயிலுக்கு போவோம், ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் போவோம். மற்றபடி திருவிழா, கிறிஸ்மஸ், ஈஸ்டர், நம்ம பங்கு திருவிழா தவறாமல் போவோம். ஆனால் இன்னைக்கு இந்த மேடையில் பார்த்தீங்களா, கிறிஸ்துவ நல்லிணக்கம் என்பது அனைத்து திருச்சபைகளையும் அடக்கிய இயக்கம். அந்த கிறிஸ்துவ நல்லிணக்க இயக்கத்திலே நமக்கு இந்த அரங்கத்தை கொடுத்த நம்முடைய பாசத்துக்குரிய உலகமைப்பு பசிலிக்காவை சேர்ந்த இந்த ரெக்டர், பங்கு தந்தை, பொருளாளர் மற்ற எல்லோருக்குமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த விழாவிலே நம்முடைய பங்கு தந்தையாலும் சரி, ரெக்டர், அந்த ட்ரெஷரர் மற்றும் அந்த குழு இருக்க அனைத்து தந்தையர்களையும் நாங்கள் சந்தித்த பொழுது நன்றாக செய்யுங்கள் என்று வாழ்த்தினார்கள். அந்த வாழ்த்துதலுக்கு அடிப்படையாக சிறப்பாக இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் விழாவானது ரோமன் கத்தோலிக்க திருச்சபை சார்ந்த இந்த இடத்திலே குருவானவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு அருமையாக பெந்தகோஸ்தே சபையை சார்ந்த ஏஜி சர்ச்சை சார்ந்த பாஸ்டர் அடைக்கல்ராஜ் துவக்க ஜெபம் சொல்லவும், நமது அருகிலே இருக்கின்ற சியோன் ஆலயம் டிஎல்சி சேர்ந்த சபை குரு ரெவரண்ட் சார்லஸ் ரூபன் அவர்கள் நமக்கு கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கும். என்ன ஒரு அற்புதமான அனைத்து திருச்சபை சேர்ந்த நம்ம கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்கிறோம். அருமையாக கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கிய சகோதரர் ரெவரண்ட் சார்லஸ் அவர்களுக்கு நாம் மீண்டும் கரவொலி எழுப்பி நம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய வேலை இருந்தது, திருப்பலி முடிந்து நான் கொஞ்சம் அடுத்த திருப்பலிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம் மத்தியில் வந்திருக்கின்ற பாசத்துக்குரிய பொருளாளர் சகராஜ் அவர்களுக்கும் நம்ம இயக்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு நாம் இயக்கம் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றோம்.
கை தட்டலாமே, நல்லா கை தட்டலாமே. அடுத்தபடியாக நான் வாழ்த்துரை சொன்ன பொழுது நான் கவனிக்கவில்லை, இருட்டிலே மறைந்து கொண்டார். அப்படியே இருட்டு ஒளிச்சு கிறிஸ்துமஸ் வெளிச்சம் போல நம்முடைய விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற மாநில செயற்குழு உறுப்பினர் திருமிகு வின்சென்ட் அவர்களை முன்னே வருமாறு அழைக்கிறேன். அவருக்கும் நாம் பொன்னாடை போர்த்து நாம் கௌரவிப்போம். கடவுளை எழுப்பி நாம் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எவ்வளவோ வேலைப்பளவில் இருந்தாலும் வேலைப்பளவெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நம்முடைய விழாவிற்கு வருகை தந்து, சாரி நான் லேட்டாக வந்துட்டேன் எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாழ்மையோடு எனக்கு தகவல் தெரிவித்த பாசத்துக்குரிய நம்முடைய மாநில இளைஞரணி செயலாளர் திருமதி எஸ் அடைக்கலராஜா ராஜா அவர்களை நாம் வரவேற்போம். அவருக்கு நாம் வாழ்த்து பொன்னாடை போடுவோம். கை தட்டுவோம். வாங்க. தொடர்ந்து நம்முடைய விழாவிற்கு சிறப்புரை ஆற்ற வந்திருக்கின்ற மாநில பொதுச் செயலாளர் திருமிகு ஜே ஜான் பிரகாஷ் எபினேசன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் திருச்சி கிழக்கு மாவட்டம் மார்க்கெட் பகுதி சார்பாக முதலாக கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகுதியினுடைய செயலாளர் என்னுடைய அருமை தம்பி ஆல்பர்ட் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய அவைத்தலைவர் அருமைக்குரிய அண்ணன் ஜேக்கப் அவர்களே, சிறப்பாக இந்த மாவட்டத்தை கட்டி அமைத்து நிர்வாகிகளை உருவாக்கி வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய எங்கள் மாவட்ட செயலாளர் புஷ்பராஜ் அவர்களே, பொருளாளர் ஞானப்பிரகாசம் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள இயக்கத்தினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் அருமை சகோதரர் அருமை அண்ணன் அலெக்ஸ் ராஜா அவர்களே, இந்த இயக்கத்தினுடைய தூண்களாக மாவட்டத்தில் இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்குரிய செய்தி தொடர்பு அருமை தம்பி தன்ராஜ் அவர்களே, தொகுதி செயலாளர் ஏபி கனகராஜ் அவர்களே, தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பகுதியினுடைய அவைத்தலைவர் அருமை சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களே, முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வட்ட செயலாளர்கள் அண்ணன் பெலார்மின் அவர்களே, அண்ணன் மணி அவர்களே, சகோதரர் ரோமியோ அவர்களே, மற்றும் சிறப்பானதொரு கிறிஸ்துமஸ் உரை மற்றும் பாடலை பாடி ஜெபித்து சென்றிருக்கக்கூடிய சியோன் டிஎஸ்சி தேவாலயத்தினுடைய சபை குரு பாசத்திற்குரிய ரெவரண்ட் சார்லஸ் அவர்களே, உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய ஏஜி சர்ச்சினுடைய மார்க்கெட் பகுதியினுடைய போதகர் ஐயா அடைக்கலராஜ் அவர்களே, மற்றும் அண்ணன் வின்சென்ட் அவர்களே, உலக மீட்பர் ஆலயத்தினுடைய பொருளாளர் தந்தை சகாராஜ் அவர்களே, மற்றும் மணப்பாறையினுடைய தொகுதி செயலாளர் அருமை தம்பி ஆல்பர்ட் அவர்களே, எல்லாம் தெரிந்த முகங்களாக இருக்காங்க. இப்போ அவர்களே எல்லாத்தையுமே சொல்லலாம் போல இருக்கு. நம்முடைய பாலக்கரை பகுதி செயலாளர் தம்பி உட்பட, சூசராஜ் அண்ணன் உட்பட, இப்படி எல்லாத்தையுமே அவர்களே சொல்லிட்டே இருக்கணும். எல்லாம் தெரிந்த முகங்கள், அறிந்த முகங்கள், ஏனென்றால் நம்மளோடு பல்வேறு ஆண்டுகள் நம்மோடு பயணம் செய்த முகங்கள். உங்கள் அனைவருக்கும், இங்கே கூடியுள்ள ஏராளமான கிறிஸ்துவ சொந்தங்கள் அனைவருக்கும் என மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்துமஸ். எனக்கு கொஞ்சம் இன்றைக்கு மாலையிலிருந்து ஒரு பெருமையாக உணர்றேன். இன்று மாலை தென்னிந்திய திருச்சபையினுடைய திருச்சி பேராயர் அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு அபிஷேகம் செய்தார்கள். பிஷப்பியர் கல்லூரி அந்த விழா நடைபெற்றது. அதற்கு நம் அண்ணன் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார். அவரை வரவேற்பதற்காக
நான் புஷ்பராஜ் அவருடன் சொன்ன பொழுது இங்கே ஒரு நிகழ்ச்சிகள் இருக்கிறது மற்றும் அம்பேத்கர் சிலை அணிவகுப்பு இருக்கிறதுனால் நாங்கள் இந்த பகுதியிலிருந்து வரல, மேற்கு தொகுதியிலிருந்து உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி மேற்கு தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. நிகழ்ச்சியை முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது தலைவர் இனியோ அவர்களும் அண்ணன் அவர்களும் உடன் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர செயலாளர் மதிவானம் வந்த பொழுது ஆனால் மேற்கு தொகுதி உள்ள நிற்கிதுன்னொன்னே அண்ணன் பெருமையோடு மேற்கு தொகுதியில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம் பாருங்கன்னாரு. உண்மையிலேயே மதிவானன் அவர்கள் மகிழ்ந்தார். மேற்கு தொகுதியில் அது ஸ்ட்ராங்கை காட்டிட்டு இங்கே வந்த கிழக்கு தொகுதியில் இந்த மார்க்கெட் பகுதியிலேயே ஒரு மாவட்ட கூட்டம் மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே இந்த கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய அதனுடைய வெற்றி, கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய வளர்ச்சி இதையெல்லாம் பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே பார்க்க முடிகிறது. மகிழ்ச்சியாக இருக்கிறது. இப்படி பகுதி பகுதியாக விழாக்கள் நடத்துவது பெரிய கட்சிகள் தான் செய்வாங்க. அது ஒன்று திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கும், இல்லைன்னா அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இவர்களை தாண்டி இன்று பகுதியாக நடத்தி கொண்டிருக்கிறது யார் என்றால் திருச்சி சொன்னால் கிறிஸ்தவ இயக்கம் தான். உண்மையிலே ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சியை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். இந்த வளர்ச்சி அப்படியே காத்துல கையில உழுவல. உழைப்பு உழைப்பு உழைப்பு. 2018ஆம் ஆண்டிலிருந்து அத்தனை பேரோடு பயணம் செய்திருக்கின்றோம். இந்த மேடையில் இங்கே உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரும், உள்ள நிற்கிறவங்க அத்தனை பேரும், அத்தனை பேருடைய உழைப்பு இந்த இயக்கத்திற்காக. பாசத்திற்குரிய அண்ணன் அவர்கள் திருச்சி சட்டமன்ற கிழக்கு உறுப்பினராக இல்லாத போது, திருச்சியிலே அவர் அறியாத பொழுது அவரது முகத்தையும் அவருடைய செயல்களையும் இயக்கத்தையும் கொண்டு சென்றவர்கள் நாம். நன்றாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நானும் புஷ்பராஜ் அவர்களும் தன்ராஜ் அவர்களும் நம்முடைய கனகராஜ் அவர்களும் வீடுகளில் போய் ஒரு 10 பேரை கூட்டி வச்சு இயக்கத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணும் பொழுது செல்போன்ல அண்ணன் இனியோ அண்ணன் படம் இருக்கும், காட்டுவோம். இவர் தான் இனியோ இருதயராஜித், சென்னையில் இருக்காரு தலைவர். இன்று தமிழ்நாடு முழுக்க அவரை தெரியாதவர்கள் கிடையாது. நாங்களாம் கூட போனாங்க, இனியோட பார்த்துருக்கேனே, நான் உங்க இனியோட பார்த்துருக்கேனே, உங்களை போஸ்டர்ல பார்த்துருக்கேன். தமிழ்நாடு முழுக்க சொல்கின்ற பொழுது எப்படிப்பட்ட இந்த வளர்ச்சி வந்திருக்கு என்று சொன்னால் அதனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. தமிழ்நாட்டிற்கே முத்தாய்ப்பாக இந்த திருச்சி கிழக்கு மாவட்டம் அருமையாக உழைத்திருக்கிறீர்கள். அதற்கு என் மனமார்ந்த பாராட்டுகள். குறிப்பாக இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அருமை தம்பி ஆல்பர்ட் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் எனக்கு தெரியும். அண்ணே முதல் தடவை எடுக்கிறேனே, நீ வருவியான அவசியம். திருச்சியில தான் இருக்கேன், கண்டிப்பா வந்துடுறேன். உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒன்று கூடி ஒரு நல்ல அருமையான விழாவை ஏற்பாடு செய்தீர்கள். மீண்டும் மாநிலம் சார்பாகவும் திருச்சி கிழக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. 2017 சென்னையில் ஒரு கிறிஸ்துமஸ் பெருவிழா, அதை பார்ப்பதற்காக புஷ்பராஜ் உட்பட தன்ராஜ் கனகராஜ் எல்லாரும் எங்க வந்தாங்க, சென்னைக்கு நிகழ்ச்சியை பார்க்க வந்தாங்க. அதான முதல் உங்களுக்கு 2017 அந்த நிகழ்ச்சியை பார்த்து விட்டு, அந்த நிகழ்ச்சியினுடைய வடிவத்தை பார்த்து விட்டு, அந்த நிகழ்ச்சியினுடைய செயல்களை பார்த்து விட்டு, கூடிய கூட்டத்தை பார்த்து, அங்கு நம்ம தலைவர் உரைகளை கேட்டு, இப்படி ஒரு இயக்கம், இப்படி ஒரு தலைவர் நமக்கு வேணுமே என்று சொல்லி அவர்கள் 2014 கிறிஸ்துமஸில் முடிவெடுத்து 2018 இந்த இயக்கத்தை கொண்டு வந்தார்கள். 2018 பிப்ரவரி மாதம் சீகன் பால்கையனுடைய நினைவால் அன்று இந்த இயக்கம் துவங்கப்பட்டது. நல்லாய் நிலையத்தில் 2 மாவட்டம் சேர்ந்து ஒரு 75 பேர் 80 பேர் இருந்திருப்போம். திருச்சி கிழக்கு மத்திய மாவட்டம். அப்பொழுது நான் பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அப்பொழுது தொடங்கியது இந்த மாவட்டம். 2018 டிசம்பர் மாதமே ஒரு மாபெரும் கிறிஸ்துமஸ் விழாவை நடத்தலாம் என்று தலைவர் அவர்கள் முடிவு செய்தால் இந்த மாவட்டத்தினுடைய செயல்பாடுகளை பார்த்து நிச்சயமா நீங்க செய்வீங்க என்று சொல்லி முதலில் இயக்கத்துடைய கிறிஸ்துமஸ் பெருவிழா அரங்கத்தில் நடந்து கொண்டதை மாற்றி சென்னையை விட்டு முதலில் தமிழ்நாட்டின் வெளியே வந்து நடத்திய முதல் மாவட்டம் எது என்று சொன்னாலும் திருச்சி தான். 2018 கிறிஸ்துமஸ் பெருவிழா பிரம்மாண்டமான விழாவை நடத்தினோம். கிட்டத்தட்ட 20,000 பேர் கூடி மிக பிரம்மாண்டமான விழா. அதுதான் தமிழ்நாட்டினுடைய ஒரு முகவரியாக இயக்கத்திற்கு அமைந்தது என்று சொன்னால் அது மிகையாக. அது கொடுத்த ஊக்கம், அந்த மாநாடும் திரண்ட தொண்டர்கள், அதை தொடரும் இயக்கத்தின் வளர்ச்சி தான் திருச்சியிலே தலைவர் அவர்கள் நாம் ஏன் இங்கே நிற்கக்கூடாது, இந்த இடத்தில் நின்றால் வெற்றி நிச்சயம், ஏனென்றால் எனக்காக உழைப்பதற்கு என் சொந்தங்கள் இருக்கிறது என்ற தைரியமான முடிவை எடுத்து களத்தில் இறங்கினார். அண்ணா நாங்கள் உங்கள் துணையாக இருப்போம் என்று சொல்லி நாம் அனைவரும் உறுதுணையாக ஒற்றுமையாக இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக இருந்தாலும் நாம் தனியாக ஒரு அணியை உருவாக்கி
அந்த அணியை உருவாக்குவதற்கு நாங்கள் பட்டிருக்கின்ற பாடுகள் எல்லாம் மிகவும் தியாகங்கள்லாம் அதிகம். வெங்கடராஜ் ஆகட்டும், கனகராஜ் ஆகட்டும், இந்த பாக்கியவட்டும் ஒவ்வொருவரும், புஷ்பராஜ் எல்லாம் தன்னுடைய அந்த கொரோனா கோர பிடியில் இருந்த சமயம் அவையெல்லாம் தாண்டி தலைவர் அவர்களுக்கு உழைத்து வெற்றியை கொடுத்தோம். இன்று மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். நமக்கென்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார். இன்றைக்கு சட்டமன்றத்திலே திருச்சிக்காக மட்டுமில்லாமல் தமிழகத்தில் அனைத்து கிறிஸ்தவர்களுக்காக அந்த மனிதர் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு விதை போட்ட ஒரு மாவட்டம் திருச்சி கிழக்கு மாவட்டம். கிறிஸ்துமஸ் எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. நம்ம இயக்கம் உருவானதே கிறிஸ்துமஸ்ல தான். நம் அன்பு தலைவர் அவர்கள் மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதியோடு நெருங்கி தொடர்பு கொண்டவர் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் நம்ம தலைவர் கலைஞர்கிட்ட போய், ஐயா கிறிஸ்துமஸ் விழா ஒன்று நடத்த போகிறோம், நடத்து, நல்ல சாமியாரெலாம் பிடிச்சி நடத்து அப்படின்ட்டார். உடனே நம்ம தலைவர் போய் பேராயர் சின்னப்பா தான் அப்போ சென்னை மயிலையினுடைய பேராயர் அவர்கள், ஐயா அந்த மாதிரி கிறிஸ்துமஸ் விழா நடத்தலாமா, தலைவர் வந்து தேதி கொடுத்துட்டாரு, நடத்துங்க அப்படின்னாரு. உடனே பேராயர், ஐயா நான் அப்படி சும்மா வந்து கலந்துக்க முடியாது, ஏதோ இயக்கமாக இருக்கணும், திமுக சார்பாக நீங்கள் நடத்துனீங்கன்னா கலந்து கொள்ள முடியாது, அது நாங்கள் திருச்சபை சார்ந்தவர்கள் பொதுவாக இருக்கணும், இயக்க சார்பாக நடத்துங்க அப்படின்னு ஐயா சொல்லவும், மறுபடியும் தலைவர் போய் கலைஞர்கிட்ட, ஐயா நான் இயக்க சார்பாக நடத்துகிறோம், சரி ஒரு இயக்கத்தை உருவாக்குங்க, நீ தான் கிறிஸ்தவங்களுக்கு அது வேணும் இது வேணும் கேட்டுட்டு இருக்க, நல்ல எண்ணத்தில் தானே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற, நல்லெண்ணெய் இயக்கன்னு வையா அப்படின்னாரு கலைஞர். உடனே நம்ம தலைவர் ஓடி போய் ஆண்டார் சின்ன ஆண்டோட போய், ஐயா நல்லெண்ணெய் இயக்கம்னு பேர் வச்சிருக்கோம், இதை வச்சு நம்ம கிறிஸ்துமஸ் விழா நடத்துவோம்ல. வெறும் நல்லெண்ணெய் இயக்கம்னா ஒண்ணுமே இல்லையா, மொட்டையால இருக்கு, கிறிஸ்தவ நல்லெண்ணெய்க்குன்னு வை, அது கிறிஸ்தவர்களுக்கான இயக்கமா இருக்கு என்று அன்று நம்முடைய முன்னாள் பேராயர் சென்னை பேராயர் ஐயா சின்னப்பாண்டவர் பெயரிடப்பட்டு ஞானஸ்நானம் செய்யப்பட்ட பேர் தான் கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கம். திரும்பி கலைஞர்கிட்ட போறார், ஐயா ஐயான்னு கூட மாட்டாரு, அப்பான்னு தான் கூப்பிடுவார் கலைஞர் நம்ம தலைவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பா கிறிஸ்தவ நாயக்கம் பேர் வச்சிருக்கோம்ப்பா, எங்க கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கு வாங்கப்பா அப்படின்னோட தலைவர் கோபமாக, என்னை ஒழிக்கிறதுக்குன்னே நீ வந்திருக்கியான்னு கோச்சிட்டு போயிட்டார். நம்ம தலைவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னையா இது, இவர் தான் ஏன் சொன்ன ஒரு பேரை வச்சுட்டு வாடினாரு, பேரை வச்சுட்டு வந்தோம், கிறிஸ்துமஸ் விழா நடத்தியா நான் நடத்துறோம், கோச்சிட்டு போறது என்ன விஷயம் என்று கேட்டா, என்னப்பா கோச்சிக்கிட்டீங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், வெறும் சின்னப்பா ஆண்டவர் மட்டும் வந்தாருன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரியில வேற கிறிஸ்தவன் இருக்கான், ஐயா எந்த கிறிஸ்தவன், தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ கிறிஸ்தவன் இருக்கான், அந்த பக்கம் பெந்தகோஸ்தே கிறிஸ்தவன் இருக்கான், அவங்க எல்லாம் என்னவென்னா அவங்க சப்போர்ட் என்ன வெறுத்துருவாங்க, ஐயா என்ன கெடுக்க வந்துட்டேன்னாரு. என்னையா சரி, எல்லாத்தையும் ஒன்றும் சரியா. அவர் கொடுத்த ஆலோசனையின் பேரில் தென்னிந்திய திருச்சபையினுடைய பேராயர்கள், கத்தோலிக்கத்தினுடைய பேராயர்கள், பெந்தகோஸ்தே மாமண்டத்தினுடைய போதகர்கள் அனைவரும் ஒரு சேர உட்கார வைத்து நான் முதலில் நடத்தின கிறிஸ்துமஸ் தான் 2010 மாபெரும் கிறிஸ்துமஸ். இயக்கம் வெளியில தெரிஞ்சது எதை வச்சுதான், கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி தான். அது மாதிரி இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிக்கும் இயக்கத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளால் உருவான ஒரு இயக்கம் இது, கிறிஸ்துமஸ் நிகழ்வுகளால் இது வளரப்பட்ட இயக்கம், கிறிஸ்துமஸ் நிகழ்வை கொண்டாடுகிற இயக்கம் இது. அதனாலதான் நம்ம வந்து மற்றவர்களை விட அழகா கொண்டாடுறோம். இந்த வருஷம் கொண்டாட போறோம் தெரியுமா, செய்தி வந்துச்சா, எப்ப, டிசம்பர் 20 திருநெல்வேலியில ஒரு மகத்தான கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி கொண்டாட போறோம். இதற்கு ரோமையிலிருந்து கர்டினால் வருகிறார். முதல் முறையாக நம்ம நிகழ்ச்சியில ரோமையிலிருந்து கர்டினால் வருகிறாரு. அவர் 19ஆம் தேதி டெல்லியில மோடியோட விழா நடத்திட்டு 20ஆம் தேதி திருநெல்வேலிக்கு வந்து நம்மோட நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. அதே போன்று சென்னை மயிலை மறை மாவட்டத்தினுடைய பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகி அவர்களும், மதுரை மறை மாவட்டத்தினுடைய பேராயர் அவர்களும் அந்தோனிசாமி அவர்களும், சிஎஸ்ஐனுடைய திருநெல்வேலி பேராயர் மதுரை பேராயரும் கலந்துக்கிறாங்க. ஏஎல்சியினுடைய பேராயர் கலந்து கொள்கிறார்கள். அதோடு முதலில் ஒரு அரசியல் சார்ந்த இயக்கத்தின் மேடையிலே பாசத்திற்குரிய சகோதரர்கள் மோகன் சி லாசரஸ் அவர்களும் பால் தினகரன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இன்று அத்தனை பெரிய திருச்சபையினுடைய தலைவர்கள் ஒன்று கூடுகின்ற ஒரு மகத்தான ஒரு நிகழ்வு டிசம்பர் 20. எல்லாரும் இது ஒரு காண கிடைக்காத ஒரு நிகழ்வு. எல்லாரும் என்ன பண்ணோம், இப்பயே டிக்கெட் போட்டு ரிசர்வ் பண்ணுங்க. 20ஆம் தேதி நெல்லையிலே நம் நிகழ்ச்சியை பார்ப்போம். இப்ப நடக்கின்றது வந்து கிறிஸ்துமஸ் விழாக்கள் எல்லாம்
எதற்காக? ஏதோ வந்தோம் கேக் வெட்டணும் ஜாலியாக கொண்டாடி போறதுக்காக? நிச்சயமாக இல்லை. இந்த கிறிஸ்துமஸ் விழா நடக்கிறது என்று சொன்னால் அக்கம் பக்கத்தில் வச்சிருக்கிற ஃப்ளெக்ஸ் எல்லாம் பேனர்லாம் பார்த்தோம்னா ஐஜிலேருந்து இன்டெலிஜென்ஸ் எல்லாம் போயிருக்கும். கிறிஸ்தவர்கள் கூடி ஒரு கிறிஸ்துமஸ் விழாவை மார்க்கெட் பகுதியில் நடத்துகிறாங்க. நம்ம அவர்கள் சொல்லிக்கின்ற செய்தி என்ன தெரியுமா? கிறிஸ்துமஸ்னா நல்ல செய்தி தான். கிறிஸ்தவங்க நல்லவங்க, அதனால தான் போட்டு உதைக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க. ஒரு கண்ணத்தை காட்டி அரைஞ்சாங்கன்னா மறுகண்ணத்தையும் காட்டி வச்சுட்டு போயிரு. நம்ம ஆள் இருக்கார தலைவர், இது மாதிரி எவனும் சொல்ல மாட்டான். பிடிக்கிட்டு உத்தரான்னு சொல்லுவானா, நம்மளும் ஒரு அடியை வாங்கி இன்னொரு அடி கண்ணத்தை காட்டுங்கிற. அப்படிப்பட்ட ஒரு அன்பு தலைவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம எப்படி ஒரு அன்பான மனிதர்கள்னால இந்த கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு இடத்துல ஒரு கேட்போம், ஏன் நீங்கள் ஒத்துமையாக வராங்க, ஒன்று சேர்றாங்க, என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? இன்றைய அரசியல் கால சூழலை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இயக்கத்தை இருந்து கொண்டு எந்த விழாவாக இருந்தாலும் நான் பேச வேண்டிய கருத்து என்ன தெரியுமா? அரசியல் தான். நேற்று எங்கள் அன்பியும் திடீர்னு எங்கள் பங்கு ஃபாதரு, அண்ணே நீங்கள் பேசுங்கண்ணே சிறப்பு செய்தி அப்படின்னாரு. நாங்கள் அரசியல் தான் பேசினேன். இங்கேயும் அரசியலான்னு கேட்டார். எங்கும் அரசியல். ஒரே ஒரு வார்த்தை டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, நீ உனக்கான அரசியலை தேர்ந்து கொள்ளாவிட்டால் நீ வெறுக்கப்படும் அரசியலுக்கு உள்ளாவாய். நம்மை சுற்றி அரசியல் இருக்கு. நம்ம பார்க்குற உத்தியோகத்தில் அரசியல் இருக்கு, நம்ம பார்க்குற வேலையில் இருக்கு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கு, நம்ம பழகிறதுல இருக்கு, பண்பாட்டில் இருக்கு, சித்தாந்தத்தில் இருக்கு. நம்மை சுற்றி அரசியல் இருக்கிறது. அந்த அரசியல் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த காலம் நடக்கின்ற சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சாமுவேல் கமலேசன் ஒருத்தர் இருக்கார், தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கை தூங்க. சாமுவேல் கமலேசன். சூப்பர்ண்ணா, சூப்பர் சூப்பர். அவர் யார் தெரியுமா? ஒரு மிலிட்டரி கமாண்டர், எல்லை பாதுகாப்பு படையை காக்கக்கூடிய ஒரு பெரிய கமாண்டர், ஒரு கிறிஸ்தவர். அவர் அந்த எல்லை பாதுகாப்பு கமாண்டருடைய அந்த எல்லை பாதுகாப்புல 2 ஆலயங்கள் இருக்கிறது. ஒரு சீக்கிய ஆலயம் இருக்கிறது, ஒரு இந்து ஆலயம் இருக்கிறது. இந்த கமாண்டர் என்ன பண்றாரு, அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் போய் அந்த அந்த கோயில்களில் போய் வழிபடுறாங்க. அவர் எந்த தடையும் சொல்லவில்லை. அந்த ஆலயத்து வழி அமைதியாக நிற்கிறார். உடனே அங்கெல்லாம் கேட்குறாங்க, நீங்க ஏன் போய் இந்த கோயிலில், இந்து கோயிலில் போய் கும்பிடல, நீங்க ஏன் சீக்கிய கோயிலில் போய் கும்பிடல? அவர் சொல்கிறார், நான் ஒரு கிறிஸ்தவர், இயேசுவை தவிர நான் வேற எந்த தெய்வத்தை வணங்க மாட்டேன். ஆனால் நீங்கள் வணங்குவது தடை சொல்ல மாட்டேன். என்ன உள்ளே வா என்று சொன்னால் வருவேன், அமைதியாக நிற்பேன், ஆனால் அந்த தெய்வத்தை வணங்க மாட்டேன் என்று அறிக்கையிடுகிறார். உடனடியாக அவரோட உயர் அதிகாரி ஒருவர், நான் சொல்லுகிறேன், நீ இந்த ஆலயத்தில் போய் நீ வழிபட விட்டால் உன்னை என்ன பண்ணிடுவேன், வேலையை விட்டு நீக்கிடுவேன்றாரு. மாட்டான்றாரு. அவர் உடனே என்ன பண்றாங்க, இராணுவத்திலிருந்து பணி நீக்கம் செய்கிறார்கள். 2021ஆம் ஆண்டு அவர் உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு. இந்த நாடு கொடுத்திருக்கிறது மதச்சார்பை நாடு, எந்த மதத்தை வேணால் பின்பற்றலாம், என்னையே கட்டாயப்படுத்துறீங்க. ஆனால் மாண்புக்குரிய கோர்ட் என்ன தெரியுமா சொன்னுச்சு, நீ கோயில சாமி கும்பிட்டியா இல்லைங்கிறது எனக்கு முக்கியம் இல்லை, உன்னுடைய மேலதிகாரி கூறியும் நீ அந்த மேலதிகாரி கீழ்ப்படியாததால் உன்னுடைய மணி நீக்கம் செல்லும் என்று சொல்லி கோர்ட்டே என்ன பண்ணிருச்சு, அவரை டிஸ்மிஸ் பண்ணிருக்கு. எவ்வளவு ஒரு கேவலமான சூழ்நிலை, எவ்வளவு வலிக்கின்ற சூழ்நிலை. ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர் ஒரு கிறிஸ்தவர், கும்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த நாட்டில் 6% நாத்திகர்கள் இருக்கிறார்கள், கடவுளை இல்லை என்று சொல்கிறார்கள். கடவுளை இல்லை என்று சொல்கிற மிலிட்டரி இருந்தா நீ சாமியை கூப்பிட கட்டாயப்படுத்த முடியுமா? தனி மனித உரிமை அல்லவா அது? அதை எப்படி நீங்கள் தடுத்து நிறுத்த முடியும்? இந்த கோர்ட் அந்த தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஒரு கிறிஸ்தவர் சாமுவேல் கமலேசன் என்பவர் இன்று பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இன்று ஒரு அரசியல் அமைப்பு சட்டமைக்கு என்ன உதவி கொடுக்குது, நீ எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் சொல்லுது. அதே ஒரு கோர்ட் என்ன சொல்லுது, அரசியல் கட்டுப்பட்ட கோர்ட், நீ அவர் சொன்னதை கேட்கல, அந்த கோயில கும்பல ஒரு டிஸ்மிஸ் பண்றான்டா, அவன் பண்ணது கரெக்ட் தான் ஒரு அவலமான தீர்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப திருப்பரங்குன்றம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? 150 ஆண்டு காலமாக கார்த்திகை தீபம் என்று திருப்பரங்குன்ற மலையிலே கார்த்திகை தீபம் என்று ஒளியேற்றுவார்கள். 150 ஆண்டுகளும் வரலாறு நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், ரெகுலரா ஒரு விஷயம்.
அப்ப மதுரையை சேர்ந்த ஒருவர் என்ன பண்றாரு, கோர்ட்ல ரிட்டு போடுறாரு. ஐயா, அந்த வழக்கமா பண்றாங்களா, அதுல வைக்க கூடாது, ஒரு தூண் ஒன்று இருக்கிறது, அந்த தூணில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று ஒரு மனிதர் ஒரு வழக்கு எடுக்கிறார். மாண்புமிகு நீதிபதி அவர்கள், ஆமா சொன்னது கரெக்டு, நீங்க தூண்ல ஏத்துங்க. தமிழக அரசு அப்பீல் போது டிஸ்மிஸ் ஆகுது, 140 போடுறாங்க, செல்லாதுன்றாங்க. அந்த செய்தியெல்லாம் பார்த்திருப்போம். அவர்கள் ஏன் தூணில் ஏற்ற வேண்டும் சொல்கிறார்கள்? தமிழக அரசு ஏன் தடுக்கிறேன்னு சொன்னா, பக்கத்தில் சிக்கந்தர் என்ற பள்ளிவாசல், ஒரு பக்கம் இந்த தூணை ஏற்றுறப்ப ஒரு பக்கம் பள்ளிவாசல் நடந்தாமல் என்ன வாங்க கலவரங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால நடக்கின்ற ஒரு நடைமுறை ஏன் மாற்றுகிறீர்கள் என்று சொல்லி இன்னைக்கு வந்து ஹைகோர்ட்ல, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல போய் நிக்கிறோம். இன்று தமிழக அரசு கேட்கிறது, இது ஊருடைய இந்து மக்களோட அத்தனுடைய கருத்து அல்ல, மதுரை சேர்ந்த அத்தனை மக்களோட கருத்து அல்ல, ஒரு தனி மனிதனுடைய மனுவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கிறீர்கள்? எதற்காக? வழக்கமா நடக்கிற ஒரு விஷயத்தை ஏன் நீங்க மாத்துறீங்க என்ற கேள்வி இன்று ஹைகோர்ட்ல, இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வச்சிருக்கோம். தீர்ப்பை எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த தமிழகம் அமைதியாக இருக்கக்கூடாது, இந்த தமிழகம் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, இந்த தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் சகோதரனா வாழக்கூடாது. இப்போ கிறிஸ்துமஸ் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மட்டுமா கேக் சாப்பிடுவோம்? பக்கத்தில் இருக்க நம்முடைய இந்து சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் போய் கேட்க கொடுப்போம். அவங்க நமக்கு தீபாவளி கொடுத்த பலகாரத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கணும். பாயெல்லாம் பிரியாணி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பதில் நம்ம ஒரு கேக் கொடுக்கணும். இது பாரம்பரியமாக நம்முடைய பண்பாடு, சகோதரத்துவம், ஒருத்தர் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருப்போம். அண்ணன், மாமா, மச்சான், இப்படிதான பண்பாட்டு நம்முடைய இருக்கக்கூடிய இந்த சூழலை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் சில சக்திகள் இன்று உள்ளே உருவி இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ஒரு மிக கேவலம் என்னன்னு சொன்னீங்கன்னா, கேரளால, கோவால கிறிஸ்துமஸை முன்னிட்டு காமசூத்ரா ஃபெஸ்டிவல். காமசூத்ராவுக்கும் கிறிஸ்துமஸ் என்னடா சம்பந்தம்? கிறிஸ்தவருடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக ஏறக்குறைய அதிக பெரும்பான்மை மக்கள் வசிக்கக்கூடிய கோவாவில் இன்றைக்கு ஒரு காரியத்தை ஒரு இந்து அமைப்பு எடுத்திருக்கிறது. இதையெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். என்ற நம்மை நோக்கி இன்றைக்கு பாசிச சக்திகள் கைகள் கரங்களை நீக்கிட்டு கொண்டிருக்கின்றன. இந்த எப்படியா தமிழகத்திற்குள்ளே நுழைய வேண்டும், இந்த ஒற்றுமை கெடுக்க வேண்டும். இன்னைக்கு ஜாதி அரசியல் ஒளிஞ்சு போயிடுச்சு, மத அரசியலை கையில் எடுக்கிறார்கள், சிறுபான்மையை பிரிக்கிறார்கள், பெரும்பான்மை பெருமை என்று சொல்லி அந்த ஓட்டுகளை வாங்க வேண்டும், ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நடத்துகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நாம் ஒற்றுமையாக வேண்டும். அவர்கள் நம்மளை நோக்கி வருகின்ற ஆயுதங்களை, கலாச்சார தாக்குதல்களை, பண்பாட்டு தாக்குதல்களை, மறைமுக தாக்குதல்களை நாம் எப்படி நிற்கணும்? ஒற்றுமையாக ஒன்றிணைந்து நிற்க வேண்டும். பாசத்திற்குரிய எல்லா சகோதரர்கள், இந்து சகோதரர்கள் நம்ம சகோதரர்கள் தான். உண்மை உணர்ந்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்க, நாம எல்லாம் இணைஞ்சு வேணும். ஆனா நம்ம சக்தி எங்க தான் நம்ம போயிட்டு இருக்குது? பெரும்பாலும் போய் ஒரு கோயிலில் போய் சாமியாரை வம்புழுகிறது, பங்கு பிறகு சண்டை போட்டுக்கிறது, இந்த சாமியார் சரியில்லை என்று அடுத்த சாமியாரை சொல்றது, அவருக்கு ஒரு 10 பேர் குரூப் போட்டு அவரை வம்புழுகிறது, அவர் வந்து வேலையை செய்ய விடுறதில்லை. பாஸ்டேட்டு போனாலும் அப்படிதான், இந்த பாஸ்டர் சரியில்லைங்க, எவ்வளவு காணிக்க வேண்டிய காசு கணக்காட மாட்டேங்கிறான்னு அங்கே பாஸ்டேட்டில் குழப்பம். இன்னும் திருச்சபையில் போனீங்கன்னா உனக்கு பதவி போட்டது செல்லாதுன்னு கோர்ட்டில் நின்றுட்டு இருக்காங்க. இப்படி கிறிஸ்தவன் ஆட்சியில் நடக்கிறான். இயக்கங்கள்ல, கட்சிகள்ல நீ பெரியவனா, நான் பெரியவனா, நான் நிறைய உழைச்சிருக்கேன், நீ நிறைய உழைச்சிருக்கேன், என்ன கேட்டு செய்ய, உன்னை கேட்டு செய்ய, இப்படி நமக்குள்ளே நாம் சட்டை போட்டுக் கொண்டு இருந்தால் வலுவான பாசிசத்தை எப்படி எதிர்கொள்ள முடியும்? முதலில் நமக்குள் ஒற்றுமை வேண்டும். நமக்கு மேல் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இருக்க அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வருங்கால சன்னதி நிம்மதியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை இந்த ஆலயத்தில் இவ்வளவு தைரியமா நடத்தணுமே, இதை பீகாரில் செய்ய முடியுமா? உத்தரப்பிரதேச செய்ய முடியுமா? ஜார்க்கண்ட்ல செய்ய முடியுமா? மத்திய பிரதேசம் செய்ய முடியுமா? ஏன் தமிழ்நாடை வலுவாக பூமியாக நாம் வைத்திருக்கின்றோம், மதச்சார்பற்ற பூமியாக வைத்திருக்கின்றோம். இந்த மதச்சார்பற்ற பூமி இதை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே வருகின்ற சக்திகளை முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு போர்க்களத்தை தான் கிறிஸ்துவ இயக்கம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. தலைவர் அதற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த இந்தியாவிலே ஒரு நாளைக்கு 37 கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம், திருச்சபை சொத்துக்கள் அடிக்கப்படும் போதெல்லாம், கிறிஸ்தவத்தில் பாதிக்கப்படுவதெல்லாம் குரல் கொடுத்துக்கின்ற கிறிஸ்தவ இயக்கம் இன்னும் வீறு கொண்டு நாம் எழ வேண்டும்.
பண்பாட்டையும் கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும், ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டும், மத நல்லிணக்கத்தை போற்ற வேண்டும். அதை எதிர்க்கின்ற சக்திகளோட சூழ்ச்சிகளை தெரிந்து கொண்டு ஒற்றுமையாக இருப்போம். கிறிஸ்துமஸ் பெருவிழா எப்படி மகிழ்ச்சியை கொடுத்ததோ அதே மகிழ்ச்சி வருகின்ற வருடங்களில் வர வேண்டும். பாச சக்திகள் இந்த மண்ணிலே களையப்பட வேண்டும், ஒழிய வேண்டும் என்ற வாக்குறுதியோடு தொடர்ந்து வீறு உண்டு வேலை செய்வோம். கிறிஸ்தவ இயக்கத்தினுடைய வெற்றியை முழக்கமிடுவோம். அன்பு தலைவர் இனிவர் கரத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்பளித்தானவர் நன்றி வணக்கம். ஒரு அருமையான உரை, ஒரு எழுச்சிமிக்க உரை. கிறிஸ்தவன் எவ்வாறு இருக்க வேண்டும், இனி எவ்வாறு செயல்பட வேண்டும், நம்ம அடுத்த தலைமுறை நம்ம எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம். நம்ம பிள்ளைங்க, அடுத்து நம்ம பேர பிள்ளைங்க நாட்டில் வாழணும்னா நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும். நமக்குள்ள சண்டை சிச்சுகள் இருக்கக்கூடாது, பிரிவுகள் இருக்கக்கூடாது. நம்முடைய எய்ம் எல்லாமே நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். ஆர்சி மட்டுமல்ல, ஆர்சி, சிஎஸ்சி, டிஎல்சி, பெந்தகோஸ்து அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும். இதுதான் இந்த இயக்கத்தோட கோட்டு. ஆகவே அந்த ஒருங்கிணைப்போடு நாம் இணைந்து செயல்படுவோம். இறுதியாக நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற பாசத்துக்குரிய உலக மீட்பர் பசிலிக்கா பொருளாளர் அருள் தந்தை சகால்ஜி அவர்களை வாழ்த்துரையும் ஆசிரியரையும் வழங்க அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் பொறுப்பாளர்களாக மேடையில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களே, இந்த நல்ல எண்ணம் இந்த சமூகத்தில் வளர வேண்டும் என்பதற்காக கிறிஸ்தவர்கள் என்கின்ற அந்த போர்வையில் மட்டுமல்ல, நாங்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதிலே ஒன்று கூடி வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, வழக்கமாக நம்ம சமூகத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு சொல்லாடல் இதுதான், எண்ணம் போல வாழ்க்கை. இப்போ நம்மெல்லாம் நல்ல எண்ணம் கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு சிலர் கெட்ட எண்ணம் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இந்த உலகத்தில் சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டமே இந்த நல்ல எண்ணம் கொண்டவர்களுக்கும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த போராட்டம் தான். அதில் இந்த போராட்டத்தில் ஒரு சில நேரங்களில் இந்த கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் வெல்லுவது போல தோன்றலாம். அப்படி கெட்ட எண்ணம் நிறைந்திருக்கக்கூடிய அல்லது வெல்லக்கூடிய ஒரு சூழலிலே நம்ம இந்த கிறிஸ்தவ நல்லெண்ணெய் இயக்கத்தின் உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருமே நல்ல எண்ணத்தை வலுப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் நம்ம ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எளியோருக்கு நற்செய்தி சொல்லணும், சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கணும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு கொடுக்கணும், பிணியாளர்களுக்கு சுகம் கொடுக்கணும். நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். அல்லது அண்ணன் ரொம்ப நீண்ட உரையில, எழுச்சி உரையில கிறிஸ்தவ இந்த நல்லெண்ணெய் இயக்கம் எவ்வளவு தூரம் வலுப்பெற்றிருக்கிறது என்பதையெல்லாம் கேட்கின்ற பொழுது இந்த எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை, நம்ம நல்ல எண்ணம் கொண்டவர்கள் நாம் அனைவருமே ஒன்றிணைந்து பரப்பக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னைக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா இருப்பது என்னன்னா, நல்லவங்க யாரும் வெளியில பேசுவதில்லை. நல்லவங்க எல்லாருமே சைலண்டாக ஆயிடுறோம். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு உக்காந்துடுறோம். இது செய்யக்கூடியது அநியாயம், அக்கிரமம், நடக்கக்கூடியது வன்முறை அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட நம்ம எல்லாருமே அமைதியாக இருந்து விடுவதனால்தான் இன்னைக்கு கெட்ட எண்ணம் படைத்தவர்கள் மேலோங்கி இருப்பதாக தோன்றுகிறது. ஆனால் கெட்ட எண்ணத்திற்கு ஒருபோதும் வாழ்வு இல்லை. நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுவோம். நல்ல எண்ணம் கொண்டவர்களை உருவாக்குவோம், அவர்களோடு கரம் கோர்ப்போம். அதற்குரிய ஆசையை கண்டிப்பாக நம்ம பாலன் இயேசு நமக்காக கொடுப்பார். ஆகவே இந்த அற்புதமான விழாவிலே எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்திருக்கக்கூடிய எல்லா பொறுப்பாளர்களுக்குமே என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தனை நல்ல சிந்தனையாக இருக்க வேண்டும். கண்டிப்பா எண்ணமும் சிந்தனையும் நன்றாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய செயல்பாடு உண்மையிலேயே நல்லதாக இருக்கும். செயல்பாடு நல்லதாக இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைவோம். எல்லாருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து. வரவேற்புரை நடனம் ஆடி நம்மை மகிழ்வித்த திருமதி ஜில்ஸ் ஹில்டா அவர்களுக்கு மார்க்கெட் பகுதி அவைத்தலைவர் ஆரோக்கியராஜ் அவர்கள் பரிசினை வழங்குவார். கிறிஸ்துமஸ் நடனம் ஆடிய சிறுமி கரோலின் நவுலின் இவர்களுக்கு மார்க்கெட் அவைத்தலைவர் ஆரோக்கியராஜ் அவர்கள் பரிசினை வழங்குவார். இதனைத் தொடர்ந்து நன்றி உரைக்கு மார்க்கெட் பகுதி செயலாளர் ஆல்பர்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துமஸ் தாத்தா நடனம் ஆடிய சிறுவர்களுக்கு பரிசினை வழங்குகிறார்.
நேரமின்மை காரணமாக வந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்கும். கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தேனே, கை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. நள்ளிரவு வேளையிலே ஆயராயது தூங்கையிலே மாறி புது ஒளி வெள்ளம் பாய்ந்து வந்ததுவே. நள்ளிரவு வேளையிலே ஆயராயது தூங்கையிலே மாறி புது ஒளி வெள்ளம் பாய்ந்து வந்ததுவே. இளைஞரெல்லாம் அது நடுங்க ஆடும் ஆடும் முதலில் மறைய, இளைஞரெல்லாம் அது நடுங்க ஆடும் ஆடும் முதலில் மறைய. தேவகானம் பாடி தூதர் செய்தி தந்தனரே, தேவகானம் பாடி தூதர் செய்தி தந்தனரே. தாத்தா வந்தேனே, தாத்தா வந்தேனே, கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தேனே, நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. தாத்தா வந்தேனே, கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தேனே, நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. சென்றடைந்தாரே, நீங்கள் வழிகாட்ட காடு மேடுதனை கடந்து பூவேந்தர் பெத்லகேமை சென்றடைந்தாரே. பொருள் பரிசளித்து சூசை மரியை வணங்கி வாட்டி, பொருள் பரிசளித்து சூசை மரியை வணங்கி வாட்டி, இயேசுபாலனை தரிசித்து ஆசி பெற்றாரே, இயேசுபாலனை தரிசித்து ஆசி பெற்றாரே. அவா தாத்தா வந்தேனே, தாத்தா வந்தேனே, கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தேனே, கை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே. தாத்தா வந்தேனே, கிறிஸ்துமஸ் தாத்தா வந்தேனே, கை நிறைய பரிசோடு தாத்தா வந்தேனே.